வணக்கம். இந்த ஷூக்குள்ள இந்த ஊசிய அந்த இடைவெளிக்குள்ள நிப்பாட்டிட்டு, இப்ப இந்த துணிய நாங்க குடுத்து தைக்க போறோம். இதுக்கு முதல்ல உங்களோட த்ரெட்டோட சைஸ நீங்க 5க்கு மாத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு வேகமா தைக்கக்குள்ள உங்களுக்கு பின்னுக்கு சுருக்கம் வரும். அதாவது நீங்க சட்டைகள் தைக்கேக்க, இல்லாட்டி சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ராக்குகள் தைக்கக்குள்ள இந்த நீங்க நூல நூலோடி போட்டு கையால சுருக்கி எடுக்கிறதுக்கு பதிலா, நீங்க மிஷின்லயே இத உங்களுக்கு தைக்கலாம். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு வேகமா தைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு இந்த சுருக்கம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் காணுமென்று சொன்னா, ஒரு அளவுக்கு வேகமாவும், இல்ல உங்களுக்கு நல்ல சுருக்கம் வேணுமென்று சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகமா தைச்சீங்கன்ட்டு சொன்னா, உங்களுக்கு இந்த சுருக்கம் ஈஸியாவே கிடைச்சிரும். இத நீங்க திருப்பி உங்களுக்கு இந்த நூலோடிட்டு, இழுத்து கையால செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இத தைக்கலாம். ஆனா கவனம், இந்த ஊசி கீழ விழுந்துட்டுதுன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. ஸோ ஒருவேளை அப்படி நீங்க ஃபிட் பண்ணது சரியா நிக்கலன்னு சொன்னா, திருப்பியும் அந்த ஊசிய அதுக்குள்ள வச்சு போட்டு அந்த இடைவெளிக்குள்ள நீங்க தைக்க வழிக்கிடலாம். அதால ஒன்றும் ஆகாது. நீங்க இப்படியே தொடர்ந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ, அவ்வளவு நேரம் இத தைச்சுட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரியான குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை இது சம்மந்தமாக வேறு எதுவும் டைலரிங் சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குமென்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுறேன். இப்போ முடிச்சிட்டேன். இந்த பாருங்க, எனக்கு இதில் ஒரு அளவான சுருக்கம் காணும். என்ன சொன்னால் எனக்கு துணிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சுருக்கி இருக்கிறேன். இது ஒரு சட்டை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுருக்கத்தை வடிவாக நாங்கள் மிஷின்லேயே தைச்சு எடுத்துக்கொள்ளலாம். Thank you for watching.